ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தாராளமாக இந்த மாதிரியான அயர்ன் கேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான அயர்ன் கேட்ஸ்லாம் அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃப்ரேமை வெல்டிங் மிஷின் வச்சு வெல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் பார்க்குற மாதிரியான கேட்டை நம்ம எந்த ஒரு வெல்டிங்குமே யூஸ் பண்ணாமல், அதாவது ஒரு சின்ன டேக் கூட வெல்டிங்கே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன மெட்டீரியல் வேணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பைப் வேணும். ரெக்டாங்கிள் அயர்ன் பைப்பாக வேணும். ஸ்கொயராக எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் மெட்டல் சீட் வேணும். பார்த்தாவே தெரியும், இது மெட்டல் சீட். நம்ம ஸ்கூலிங் சீட் போடுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மெட்டல் சீட் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, சின்ன எல் கிளாம்பில் ஒரு 4 வேணும். அதே பெரிய சைஸ் எல் கிளாம்பில் ஒரு 4 வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னு, நம்ம கதவுக்கு போடுவோம் பார்த்திங்கன்னா சைடில் இல்லை, அது ஒரு 3 இல்லை 2 வேணும். அடுத்தது லாக் வேணும். லாக்கும் கொஞ்சம். அடுத்தது பட்டா ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா மெஷினில் போடுற ஸ்க்ரூ, அதாவது கூலிங் ஷீட் போடுற ஸ்க்ரூ. இப்போ வந்து நமக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் மிஷின் வித் அந்த ஹெட்டு மாற்றினது வேணும். அடுத்தது கட்டிங் மிஷின் வேணும். அப்புறம் ஒரு ரைட் ஆங்கிள் இது வேணும். அண்ட் டேப் வேணும். அப்புறம் ஹேமர் வேணும். இதுதான் நமக்கு. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இந்த பைப்போட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். அந்த 4 சென்டிமீட்டரை மார்க் பண்ண வேண்டிய இடத்துலேருந்து உள்ளே வச்சுட்டு, ஸோ அதை அந்த 4 சென்டிமீட்டரை ஸ்கொயர் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 4 சென்டிமீட்டரை அப்படியே கிராஸ் பண்ணிடணும். ஸோ அதே தான் சென்டர் வச்சுட்டு இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதை கோடு போட்டு அதை அப்படியே கிராஸ் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பைப்போட திக்னஸ் எவ்வளவோ அது இந்த பக்கம் அவ்வளோ, இந்த பக்கம் அவ்வளோ திக்னஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இல்லை 5 சென்டிமீட்டர் அப்படி. இந்த பைப்போட திக்னஸ் எவ்வளவோ அதை சென்டரை வச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே கிராஸ் பண்ணிடணும். இப்போ கடைசி இடத்துல பைப்போட திக்னஸை உள் பக்கம் வச்சுட்டு அதை அப்படியே கிராஸ் செக்ஷன் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த பைப்பு எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. சொல்லப்போனால் பைப்பை ஒரே லென்த்தாக வச்சுக்கணும். பிட்டாக கட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்படி தான் நம்ம மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிவிட்டு, ஸோ மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் ஆங்கிள் வந்துடும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பார்க்க தெரியும். ஸோ இப்போ நம்ம பைப்பை மடக்கிடலாம். ஸோ ஒரே பீஸாக வச்சிங்கன்னா லென்த்தாக இருக்கும். அதுவும் என்னென்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்கொயர் பைப்பாக செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரெக்டாங்கிள் பைப்பாக தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஸ்ட்ரென்த்து இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி மடக்கும் போது சில கடைசியில் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகாது. ஸோ இப்படி ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னு நினச்சி நம்ம கட் பண்ணிக்க தப்போ அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி ஜாயிண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பில் சின்ன சின்ன வளைவுகள் இருக்கும் நம்ம கட் பண்ண இடங்களில். ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். ஒரே லென்த்தாக வரதுனால அதை ஸ்ட்ரைட் பண்ணோம்னா ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு எங்கே வளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம கட் பண்ண பார்த்திங்கன்னா, அந்த பாயிண்ட்டை வந்து மடக்கியிருப்போம். அந்த இடத்துல வந்து பின்னாடி இதாக வளைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஹேமர் வச்சு நல்லா அடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நேரம் வந்துடும். ஸோ இப்படி இந்த மாதிரி 4 எட்ஜுக்குமே வந்து நீங்கள் எட்ஜை ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ எங்கே வளைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இன்னும் அடிக்கும்போது பாருங்கள், நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக 4 எட்ஜ்லேயுமே கல்லை வச்சு லைட்டாக அடித்தீங்க அப்படின்னா கரெக்டாக கேட் வந்து நேராக வந்துடும். ஸோ அப்படி நேராக வந்துச்சுன்னா ஒரே மாதிரி ஜாயிண்ட் ஆகிடும்.
நம்ம ஒரே லென்த்தாக தான் எடுத்துருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தட்டி நசுக்கி விட்டிங்கன்னா நல்லாவே ஜாயிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், கரெக்டாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எல் கிளாம்ப், சின்ன எல் கிளாம்பை உள் பக்கத்தில் வச்சு இந்த ஸ்க்ரூ வச்சு போடணும். சொல்லப்போனால் சின்ன எல் கிளாம்ப் தான் உள் பக்கம் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படி வச்சு இதே மாதிரி வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். ஃபுல்லாகவே 4 பக்கமே இதே மாதிரி உள்ளே இருக்க 4 பக்கமே சின்ன எல் கிளாம்ப் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். இந்த ஸ்க்ரூ நார்மலாக மெட்டல் சீட்டுக்கும் பைப்பில் போடுற ஸ்க்ரூ தான். மெட்டல் கூலிங் சீட் போடுற ஸ்க்ரூ பட்டா ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா 1 இன்ச்சு சைஸ். ஸோ இதை போட்டிங்கன்னா நல்லாவே டைட்டாக நின்றுடும் உள்ளே இருக்க எல்லாமே. வெல்டிங் வைக்கிறத விட இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்க்ரூ அவ்வளோ டைட்டாக நல்லா இதாக இருக்கும். எல் கிளாம்பும் கொஞ்சம் எல் கிளாம்பில் சின்ன சின்ன வளைவுகள் இருக்கும், ரைட் ஆங்கிளாக இருக்காது. அதை வந்து லைட்டாக தட்டிக்கிட்டு நீங்கள் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாகவே ஸ்க்ரூ நல்லா டைட்டாக போட்டுடணும் உள் பக்கத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெளிப்பக்கத்தில் பெரிய எல் கிளாம்ப் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா 8 mm ஹெட்டில் வரும். நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் ஹார்ட்வேர் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பட்டா ஸ்க்ரூ போடுற பிட்டு கேளுங்க, 8 mm பிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிட் கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூவும் 8 mmலே இருக்குது. ஸோ அதே சைஸில் வாங்கிக்கோங்க. 8 mm ஹெட்டில் 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 2 3 இன்ச்சு இது வரைக்கும் இருக்குது. நீங்கள் 1 இன்ச்சு இதுக்கு வாங்கினா போதும். அவுட்டில் ஃபுல்லாக இதே மாதிரி பெரிய எல் கிளாம்ப் வச்சுங்க. ஏன் அவுட்டில் பெரிய எல் கிளாம்ப் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள சின்ன எல் கிளாம்ப் வைக்கும்போது வைக்கிற விட பெரிய வெளியே வந்து கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய எல் கிளாம்ப் வச்சா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி முடிச்சாச்சு. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா தட்டி எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல் கிளாம்ப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நல்லாவே ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே தான் வெல்டிங் மிஷின்லேயே பண்ண போகிறாங்க. என்ன அதை வந்து டேக் மட்டும் வெல்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு பண்ணாங்க. இப்போ நம்ம சீட் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம் மேலே. இதுக்கும் இதே ஸ்க்ரூ யூஸ் பண்ணாவே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணும்போது மட்டும் சீட்டை கொஞ்சம் அமுக்கிட்டு ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஏன்னா சின்ன கேப் கிடக்கும், சீட் தூக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நல்லா அமுக்கிட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு மேலே மட்டும் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஏன்னா சைடில் வந்து அந்த கதவோட இது வைக்கணும், அதுக்காக வந்து மேலே மட்டும் ஸ்க்ரூ பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீசஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஸ்க்ரூ பண்ணலாம் சைடில். நான் இன்னொன்று சொல்லுவேன்னா, ஸ்டாண்டிங்காக ஒரு ரெக்டாங்கிள் பைப், அதாவது இது வந்து ஸ்டாண்டிங்காக ஸ்கொயர் பைப். நம்ம ஏற்கனவே வந்து ரெக்டாங்கிள் பைப்பாக 1க்கு 1 அனுப்பிச்சிருக்கோம். ஸ்டாண்டிங் வந்து 2க்கு 2 வைங்க, கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸாக, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம், சைடில் இருக்க கீழ்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு ஸ்க்ரூ அதே தான் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை வைக்கும்போது கதவு பக்கம் பின்னாடி திருப்பிட்டு நல்லா கரெக்டாக லெவலில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா போதும். இந்த ஸ்க்ரூவே நல்லா டைட்டாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு தேவை அப்படின்னா 3 வைக்கலாம், இல்லை 4 இல்லை 2 வைக்கலாம். சொல்லப்போனால் இது வந்து இந்த கதவோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 3.25 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் 2 மட்டும் வைக்கிறேன். ஸோ அதுவே போதுமான ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் உயரமாக கேட்டு 5 இல்லை 6 அப்படின்னு செய்யும்போது நீங்கள் கூட வச்சுக்கலாம். பேசிக்காக சாதாரணமாக சொல்ல போனால் இந்த மாதிரி சிங்கிள் டோர் கேட் வந்து 3 அடி அப்படின்னா 3, 3 அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஹைட்டு தான் ஒரு 4, 5, 6 அப்படிம்பாங்க. ஸோ அரௌண்டாக சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கேட் செய்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்டாக
ஒரு எல்லா சைடையும் கனெக்ட் பண்ணும்போது 20 ஃபீட்டுக்குள்ளே 20 அடிக்குள்ளே வரும். ஏன்னா ஒரு பார் வந்து ரெக்டாங்கிள் அயன் ஃப்ரேம் வந்து 20 அடி தான் வரும். ஸோ அதனால் ரவுண்டாக 20 அடியாக இருந்தால் போதும். வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். 20 அடிக்கு மேலே போச்சுன்னா பிட்டாக போட முடியாது. ஸோ அது ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ 20 அடிக்குள்ளே வந்தால் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சிங்கிள் டோர் கேட்டு சுற்றி பார்த்தாலும் 20 அடிக்குள்ளே தான் வரும் மொத்தமாக ரவுண்ட் பண்ணால். ஸோ அதுக்காக சைடில் இருக்க இந்த பக்கம் இருக்க ஸ்டாண்டிங் இப்போ நான் வந்து 4க்கு 3.25 அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பைப் தனியாக மிஞ்சிடும். அதை வந்து சைடில் இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு இல்லாமல் சைடில் இந்த பக்கம் கொண்டி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, லாக் பூட்டு போடுவாங்கள்ல, அது கூட்டி எக்ஸ்ட்ரா வர்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான பைப்பாக, அதாவது 2க்கு 2 இல்லை 1க்கு 1 1க்கு 1 அந்த மாதிரி ஸ்கொயரான பைப்பாக வாங்கிக்காங்க. அதுக்கு ரெக்டாங்கிள் பைப் வாங்க வேணும். ஃப்ரேமுக்கு மட்டும் ரெக்டாங்கிள் வாங்க, ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்குரிய ஸ்க்ரூ எல்லாமே போட்டு வச்சாச்சு. இந்த பக்கம் இருக்க சைடு ஸ்க்ரூவும் போட்டுருவோம். நம்ம ஒரு வெல்டர்கிட்ட கொடுத்து வெல்டிங் பண்ணி எல்லாமே வாங்குறது பார்த்தா நார்மலாக இந்த கேட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000ரூவாலேருந்து 3500 மேலே வச்சிடும். ஆனால் அது நம்மக்கிட்ட இந்த மாதிரி சின்ன டூல்ஸ், அதாவது வெறும் கிரைண்டரும் இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் இருந்தாவே போதும். இதை நம்மளே பண்ணிடலாம் வீட்டிலே. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நார்மலாக நம்ம ஃபஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு உங்களுக்கே பிடிச்சிடும். நார்மலாக ஒரு வீட்டில் சிங்கிள் டோர் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இது நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். நார்மலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் சொன்னோம். இது வரைக்கும் ஒரு 9 to 11 மந்த்ஸாக நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ அடுத்த கேட்டும் இதே மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு மேலே இருக்க சீட்டு வந்து ஆப்ஷனல் தான். இதே மாதிரி சீட் போடுறதுனால போடலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு 1 ஸ்கொயர் மெஸ் இருக்கும். அதே மெஸ்ஸை வாங்கிட்டு அந்த மெஸ் போடும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டீல் வாஷர், கனமான வாஷர் இது வாங்கிட்டு தனியாக வாங்கிட்டு மெஸ்ஸை இழுத்து வச்சு அந்த வாஷர் மேலே இருக்க மாதிரி போடணும். அப்போ தான் வாஷர் வந்து ஸ்க்ரூ ஓட்டி இழுத்துக்கிட்டு உள்ளே வராது, மெஸ் வந்து இழுத்துக்கிட்டு வராது. ஸோ அப்படி பண்ணணும். நான் இப்போ லாக்டவுனால் எனக்கு அந்த மெஸ் கிடைக்கல. அதனால தான் நான் இந்த கூலிங் சீட் சூஸ் பண்ணேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு சீட் வேணாம், எனக்கு மெஸ் தான் வேணும்னா நீங்கள் அந்த ஸ்கொயர் இரும்பு மெஸ் வாங்கிட்டு கொஞ்சம் சைஸில் இருக்கும், அதை போடலாம். அதை மட்டும் கொஞ்சம் இழுத்து வச்சு வாசல் வச்சு டைப் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கேட் செஞ்சு முடிச்சாச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நார்மலாக நம்ம இதில் எந்த ஒரு வெல்டிங், ஒரு சின்ன டேப் கூட வெல்டிங்கை யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த பட்டாஸ் ஸ்க்ரூ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கூலிங் சீட் போடுற ஸ்க்ரூ மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஸோ வெல்டிங் வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஆனால் இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களே வீட்டிலே இதே செய்யலாம்.